இப்போ வந்து இதில் இந்த வீடியோ வந்து பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஆர்பிசி, அதாவது ஆர்பிசியில் என்னென்ன பேத்தாலஜி இருக்குது, ஆர்பிசி பேத்தாலஜி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்பிசியோட நார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஹீமோக்ளோபின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீமோக்ளோபின்ங்கிறது என்னது, அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதோட நார்மல் வேல்யூ வந்து 120 கிராம் பெர் டெசிலிட்டர். ஸோ இது நார்மலான வேல்யூ. அதுக்கப்புறம் ஆர்பிசி கவுண்ட் வந்து 5 மில்லியன்ஸ் நார்மல். அதுக்கப்புறமாட்டு ரெட்டிகுலோசைட்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் பிளட் செல்ஸில் வந்து 0.5 to 1.5% இருக்கணும் நார்மல். அதுக்கடுத்தது ஹீமாட்டோக்ரைட். ஹீமாட்டோக்ரைட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா பேக்ட் செல் வால்யூம். ஸோ இது வந்து நார்மலாக 45% இருக்கும். ஸோ அந்த ஹீமாட்டோக்ரைட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டோட பிளட் வந்து இதில் எடுத்து வச்சுருப்போம்னு வச்சுக்கோம். ஸோ வந்து அதில் இவ்வளோண்டு வந்து செல்ஸ் இருக்கும், மேலே வந்து கிளியர் ஃப்ளூயிட் வந்துடும். ஸோ இது வந்து பிளாஸ்மா அப்படின்னும், இதை வந்து பேக்டு செல் வால்யூம் அப்படி இல்லைன்னா இந்த ஹீமாட்டோக்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி வரும்னா, இப்போ நார்மலாக வந்து ஸோ ஒரு இதில் அப்போ டோட்டலாக பிளட்டில் வந்து 45% வந்து பேக்கெட் செல் வால்யூம் இருக்கும். இதான் அந்த பேக்கெட் செல் வால்யூம் அப்படிங்கிறது. இதில் ஆக்சுவலாக வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் லிம்போசைட்ஸ் அதுவும் சேர்ந்தே தான் இருக்கும். பட் மொத்தமாக ஹீமாட்டோக்ரைட்னு எடுத்துப்போம் இதை. அதுக்கடுத்தது ஹீமாட்டோக்ரைட்க்கு அப்புறமாட்டு ஆர்பிசிக்கான பேராமீட்டர்ஸ், வெறும் ஆர்பிசிக்கான பேராமீட்டர்ஸ். ஓகே, இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு எம்சிவி, மீன் செல் வால்யூம். இதுதான் எம்சிவி அப்படிங்கிறது. ஸோ வந்து எம்சிவி மீன் செல் வால்யூம். ஸோ மீன் செல் வால்யூம் அப்படிங்கிறது நார்மலாக 90 ஃபெம்டோலிட்டர் இருக்கணும். 90 ஃபெம்டோலிட்டர். ஸோ அந்த மீன் செல் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு ஆர்பிசியோட வால்யூம் ஆஃப் 1 ஆர்பிசி. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆர்பிசி வந்து ஒரு பேக்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த பேக்கில் எவ்வளோ நம்மளால் ஃப்ளூயிட் வைக்க முடியும் அப்படிங்கிறது அந்த வால்யூம் தான் வந்து இந்த மீன் செல் வால்யூம் அப்படிங்கிறது. ஸோ மொத்த ஆர்பிசிக்குள்ளே நம்மளால் வந்து 90 ஃபெம்டோலிட்டர் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து அவ்வளோ வால்யூம் அதால் இது பண்ண முடியும், கெப்பாசிட் பண்ண முடியும். அதுக்கடுத்த முக்கியமான வேல்யூ அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா எம்சிஹெச், அதாவது மீன் செல் ஹீமோக்ளோபின். ஸோ எம்சிஹெச் இப்படின்னா இதுக்கு நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 30 பிகோகிராம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது வால்யூம் ஆஃப் ஆர்பிசி, ஒரு ஆர்பிசியோட வால்யூம். அந்த ஒரு ஆர்பிசியில் எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அதுதான் வந்து என்னது மீன் செல் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது. ஸோ வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் 1 ஆர்பிசி. ஸோ ஒரு ஆர்பிசியோட மொத்த வால்யூம் அப்படிங்கிறது எம்சிவி. அந்த ஆர்பிசிக்குள்ளே எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிறது வந்து எம்சிஹெச். அதுக்கடுத்த ஒரு பேராமீட்டர்னு பார்த்துக்கிட்டோன்னா மீன் செல் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன். இது வந்து எம்சிஹெச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 1/3 33% அப்படின்னு சொல்கிறோம். 1/3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீன் செல் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத 1/3 அப்படி இல்லைன்னா 33% அப்படின்னு சொல்கிறோம். சார் அப்போ இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, டிகிரி ஆஃப் ஹீமோக்ளோபினைசேஷன். ஸோ டிகிரி ஆஃப் ஹீமோக்ளோபினைசேஷன். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஓகே, இதில் வந்து இந்த 1/3 33% அப்படின்னு எதை குறிக்கிறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஆர்பிசி எடுத்துக்கலாம். இது ஒரு ஆர்பிசி,
இது ஒரு ஆர்பிசி செல். ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் வந்து ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மலான ஆர்பிசி வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலான வால்யூம் 90 ஃபெம்டாலிட்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து பெருசு 120 ஃபெம்டாலிட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆனால் ஹீமோகுளோபின் அளவு வந்து, அதாவது இந்த எம்சிஹெச் அப்படிங்கிற அந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து 30 தான் ரெண்டுலேயுமே. ஸோ இதுலேயும் வந்து 30 பிகோகிராம் தான் இருக்குது, இதுலேயும் வந்து 30 பிகோகிராம் தான் இருக்குது. சரி, 30 பிகோகிராம் தான் இருக்குது. ஸோ இந்த 90 வந்து 30 பிரித்தோன்னா நமக்கு வந்து 3 பார்ட்ஸாக கிடைக்கும். ஸோ மொத்த வால்யூமில் நமக்கு வந்து இந்த 30 பிகோகிராம் மட்டும்தான் ஹீமோகுளோபின் இருக்கும். இதெல்லாம் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவே இந்த இதில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 120 ஃபெம்டால் லிட்டரில் 30 பிரித்தோன்னா 1 2 3 4 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஸோ இந்த 4 பார்ட்ஸில் இந்த 30 மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் வந்து ஹீமோகுளோபினைசேஷனாக இருக்கும். 3 பார்ட் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 1/3 வந்து ஹீமோகுளோபினைசேஷன் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது 1/4. ஸோ இதை பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா 1/3 அப்படிங்கிறது வந்து 33% ஆகும், 1/4 அப்படிங்கிறது 25% வருது. ஸோ இது ரெண்டுக்கு என்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதாவது இந்த செல்லில் 33% ஆஃப் த செல் வால்யூம் வந்து ஹீமோகுளோபினைசேஷன் ஆகிருக்கு. ஆனால் இந்த செல்லில் வந்து 25% தான் ஹீமோகுளோபினைசேஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டிக்ரீஸ்டு ஹீமோகுளோபினைசேஷன், இங்கே வந்து நார்மலான ஹீமோகுளோபினைசேஷன். இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டிக்ரீஸ்டு. ஸோ இதே மாதிரி இங்கே டிக்ரீஸ் இருக்கிற மாதிரி இன்க்ரீஸ்டு ஹீமோகுளோபினைசேஷன் ஸ்டேட்டும் வரும். இது என்னங்கிறத அப்புறமாட்டி பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன சொல்ல வரப்போறேன்னா, இந்த எம்சிவியை டிபெண்ட் பண்ணி, அதாவது இந்த 90 ஃபெம்டோலிட்டருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, 90 ஃபெம்டோமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து மேக்ரோசைட்டோசிஸ் அப்படின்னும், இதுவே 90 ஃபெம்டோலிட்டர் கீழே இருந்துச்சுன்னா மைக்ரோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த எம்சிஹெச், அதாவது இந்த எம்சிஹெச்சை டிபெண்ட் பண்ணி ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து நார்மல் 1/3 விட கம்மியாக ஹீமோகுளோபினைசேஷன் ஆச்சுன்னா அது வந்து ஹைப்போக்ரோமிக் அப்படின்னும், 1/3க்கு மேலே வந்துச்சுன்னா ஹைப்பர் குரோமிக் இப்படியும் பிரிக்கலாம் இதை வந்து. ஸோ இது பின்னாடி நம்ம அனிமியா படிக்கும்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபுல்லாக தரேன். இது வந்து நார்மலான ஒரு பேராமீட்டர்ஸ். இதுக்கப்புறமாட்டு பார்க்க வந்தது வந்து ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர். ஸோ வந்து ரெட் செல் வித் டிஸ்ட்ரிபியூஷன் வித் RTW டிஸ்ட்ரிபியூஷன், ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித். ஸோ இதில் என்ன சொல்கிறோன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலான ஆர்பிசி சைஸ் வந்து 6 to 8 மைக்ரோமீட்டர் டயமீட்டர். இது நார்மலான செல், நார்மலான வேல்யூ, அதாவது இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் தான் ஆர்பிசி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேஷண்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு பேஷண்ட், இங்கே ஒரு பேஷண்ட். ஸோ இதில் வந்து நார்மலான வேல்யூ 6 7 8 அப்படின்னும், இங்கே வந்து 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஆர்பிசியோட சைஸ் டயமீட்டரில், இங்கேயும் ஆர்பிசியோட டயமீட்டரில் இருக்கும். இது வந்து ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இப்போ வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம வேவ் வரையும் போது, அதாவது ஒரு பேட்டர்ன் வரையும் போது இந்த மாதிரி இருக்கும். அதாவது இத்தனை பர்சன்டேஜ் செல் வந்து 6ல் இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறமாட்டு 6.1 டயமீட்டரில், அப்புறம் 6.2 டயமீட்டரில், அப்புறமா இத்தனை பர்சன்டேஜ் செல் வந்து 7 டயமீட்டரில், சில பெரிய செல் வந்து 8 டயமீட்டர். ஸோ இது வந்து நார்மல். ஸோ இதோட வித் வந்து இந்த ஆர்பிசியோட வித்தாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த வேவோட வித் அப்படிங்கிறதும் இந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அதுவே இந்த பேஷண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 4ல் இருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த வேவோட வித், அதாவது நம்ம வரைஞ்ச இந்த கர்வோட வித்தும் பெருசு, அதே மாதிரி இருக்கிறதுலே சின்னது வந்து 4 டயமீட்டரும், இருக்கிறதுலே பெருசு வந்து 10 டயமீட்டர். அதாவது ரெண்டுக்கும் கேப் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 6, இங்கே வந்து ரெண்டுக்கும் கேப் வந்து 2 தான் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் வந்து கூடுது, அதாவது நிறைய சைஸஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து நார்மலான சைஸ், அதாவது சைஸ்க்குள்ளே இல்லாமல் வித்தியாசமான சைஸில் இருக்குது அப்படிங்கிற செல். ஸோ இது வந்து ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித்தை குறிக்கக்கூடியது. இதோட நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 11 to 15%. ஆர்பிசி பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ வந்து
இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இது ஒரு ஆர்பிசி, இது ஒரு ஆர்பிசி. ஓகே, இப்படி 3 வச்சுக்கலாம். நார்மலான ஆர்பிசியோட எம்சிவி அப்படிங்கிறது எவ்வளோ? 90 femtoliter. நார்மல் ஆர்பிசியோட ஹீமோகுளோபின் கண்டென்ட், ஒரு ஆர்பிசியோட ஹீமோகுளோபின் கண்டென்ட் எம்சிஹெச் அப்படிங்கிறது 30 picogram. ஒரு ஆர்பிசியில் எவ்வளோ ஹீமோகுளோபினைசேஷன் ஆயிருக்கும்? 33%. ஸோ இது வந்து நார்மல் வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் எடுத்துக்கலாம். இந்த செல்லு வந்து 60 femtoliter, இது வந்து 110 femtoliter, இது வந்து 90 femtoliter. ஆனால் இங்கே ஹீமோகுளோபினைசேஷன் வந்து 53%. இது 110 femtoliter, இது வந்து 110 femtoliter. ஆனால் இங்கே டிகிரி ஆஃப் ஹீமோகுளோபினைசேஷன், அதாவது அந்த எம்சிஹெச்சி அப்படிங்கிறது வந்து 23%. ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நார்மல் சைஸை விட, நார்மல் சைஸ் 90 விட கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து மைக்ரோசைட்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செல் இருந்துச்சுன்னா அது மைக்ரோசைட்டோசிஸ், செல் சைஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து பெருசாக இருக்கிறதுனால இது வந்து மேக்ரோசைட்டோசிஸ். அதுக்கப்புறமாட்டு இங்கே பாருங்க, இது வந்து நார்மலான வேல்யூ தான். ஆனால் இங்கே வந்து டிகிரி ஆஃப் ஹீமோகுளோபினைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 33 இருக்க வேண்டிய இடத்துல 53% இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரெட்டிஷாக தெரியும். அதனால் இது வந்து ஹைப்பர் அதிகமான குரோமிக்னா கலர். ஸோ வந்து ஹைப்பர் குரோமிக். இங்கே வந்து 110 femtoliter. ஆனால் இதுக்கு நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 33 விட கூட இருக்கணும். ஏன்னா 90க்கே 33 அப்படிங்கும்போது 110க்கு வந்து 33 கூட தான் இருக்கணும். இங்கே 23 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹைப்போ குரோமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆர்பிசி பேராமீட்டர் வச்சு நம்ம பிரிக்கக்கூடிய வேல்யூஸ். இது ஓகே. இப்போ பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமாட்டு இந்த ஆர்பிசி அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி அந்த ஆர்பிசி பிளட் செல்லில் உருவாகி எப்படி பிளட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம போன் மேரோவில் வந்து ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல் உண்டு. ஸோ இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 2 லீனியேஜாக பிரியும். ஒன்று வந்து லிம்ஃபாய்டு லீனியேஜ், இன்னொன்று மைலாய்டு லீனியேஜ் அப்படின்னு பிரியுது. இதில் இந்த லிம்ஃபாய்டு லீனியேஜ் அப்படிங்கிறது பி செல், டி செல்லை கொடுக்கும், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த மைலாய்டு லீனியேஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா ரெண்டாக பிரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து ஜிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து இஎம் அப்படின்னு. ஸோ இந்த மைலாய்டு அடியில் ஆக்சுவலாக வந்து ஜிஇஎம்எம் அப்படின்னு 4 வரும். இதில் ஜிஎம் தனியாகவும் இஎம் தனியாகவும். ஸோ இது வந்து காலனி ஃபார்மிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஎம்க்கு அடியில் ஆக்சுவலாக வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இ ஃபார் எரித்ரோசைட்ஸ், எரித்ரோசைட்டும், எம் ஃபார் மெகா கேரியோசைட்ஸ். ஸோ இதுலேருந்து தான் பிளேட்லெட் வரும் ஆக்சுவலாக, பிளேட்லெட். இங்கே ஜிஎம்மில் வந்து ஒன்று கிரானுலோசைட்ஸ், ரெண்டாவது எம் வந்து ஃபார் மோனோசைட்ஸ். ஸோ இந்த காலனி ஃபார்மிங் யூனிட் ஆஃப் எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த எரித்ரோசைட் லீனியேஜ் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செல் வந்து ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். இதுக்கப்புறமாட்டு வரக்கூடியது பேசோஃபிலிக் செல்ஸ். அதுக்கு அடுத்தது பாலிக்ரோமாட்டிக். அதுக்கு அடுத்தது ஆர்த்தோக்ரோமாட்டிக். இதுக்கப்புறமாட்டு ரெட்டிகுலோசைட். இதுக்கப்புறமா வரக்கூடியது ஆக்சுவலாக மெச்சூர் ஆர்பிசி. ஸோ இதில் இந்த 2 பேரை மட்டும்தான், இந்த 2 அதாவது ரெட்டிகுலோசைட்டையும் ஆர்பிசியை மட்டும் தான் நம்மளால் பிளட்டில் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எல்லாமே போன் மேரோவில் உள்ளது. ஸோ இப்போ இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ். இந்த சீரீஸ் ஆஃப் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு காமனாக பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து ஆர்பிசி மெச்சுரேஷன் சொல்லுவோம். ஸோ டிக்ரீஸ் இன் சைஸ், ஆர்பிசியோட சைஸ் குறையும். எதனால் குறையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கேப்லரி ரொம்ப சின்னது. ஸோ அதில் வந்து ஆர்பிசி உள்ளே போகணும்னா அதோட சைஸ் சின்னதாக இருக்கணும். இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்டோட சைஸ் வந்து
14 to 19 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 14 to 19 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனால் மெச்சூர் ஆர்பிசிங்கிறது வந்து 6 to 8 இருக்கும். ஸோ இங்கே வந்து சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது ஒன்று. ரெண்டாவது நியூக்ளியர் கண்டென்சேஷன் ப்ளஸ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்து குட்டி குட்டியாக சுருங்கிட்டே வருது. கண்டென்சேஷனாக சுருங்கிட்டே வரும். அதுக்கப்புறமேட்டு மொத்தமாக நியூக்ளியஸ் வெளியே வந்துடும். ஸோ ஆர்பிசிங்கிறது வந்து நியூக்ளியஸ் இல்லாத ஒரு செல். அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சைட்டோபிளாஸ்மிக் மெச்சுரேஷன். இதில் சைட்டோபிளாஸ்மிக் மெச்சுரேஷன் எதுக்கு சொல்கிறோம்னா, ஸோ ஆர்பிசியோட முக்கியமான வேலையே வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம முக்கியமாக தேவை ஹீமோக்ளோபின். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் சைட்டோபிளாஸ்மிக் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்பிசி மெச்சுரேஷனில் வந்து ஒன்று சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, நியூக்ளியர் கண்டென்சேஷன் எக்ஸ்பல்ஷன், அதுக்கப்புறமேட்டு சைட்டோபிளாஸ்மிக் மெச்சுரேஷன், அப்படி இல்லைன்னா அது ஹீமோக்ளோபினைசேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதில் இது வந்து ப்ரோஎரித்ரோபிளாஸ்ட். இதில் வந்து செல் நல்லா பெருசாக இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், ஃபுல்லாக வந்து பேசோஃபிலிக் டை தான் இருக்கும். ஃபுல்லாக பேசோஃபிலிக், அதாவது ப்ளூ கலரில் தான் இருக்கும் சைட்டோபிளாசம். அதுக்கடுத்தது இதுலேயும் எடுத்துக்கிட்டோம்னா இதில் சைஸ் கொஞ்சம் சிறுசாயிரும். இதில் சைஸ் கொஞ்சம் சிறுசாயிரும், ப்ளஸ் நியூக்ளியஸ் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் ஆயிரும். ஆனால் பேசோஃபிலிக் சைட்டோபிளாசம் தான் இருக்கும். அதுக்கடுத்தது பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைஸ் அதேமாதிரி சிறுசாக இருக்கும், நியூக்ளியஸ் இன்னும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது 2 கலர் இருக்கும். ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீமோக்ளோபினைசேஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெட் கலரும் இருக்கும், ப்ளஸ் ப்ளூ கலரும் இருக்கும். ஸோ இது வந்து பாலிக்ரோமேட்டிக் உள்ளது. அதுக்கடுத்தது ஆர்த்தோக்ரோமேட்டிக் அப்படிங்கும்போது ஃபுல் பேசோஃபிலிக் ஃபுல்லாக வரும், ஃபுல்லாக ஹீமோக்ளோபினைசேஷனாக இருக்கும், சின்ன நியூக்ளியஸ் இருக்கும், ஃபுல்லாக ஹீமோக்ளோபினைசேஷன் ஆகிருக்கும், பேசோஃபிலிக் எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறமா வரக்கூடியது ரெட்டிகுலோசைட். அதுக்கடுத்தது ரெட்டிகுலோசைட் சைஸ் அதேமாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் வெளியே வந்ததுக்கப்புறமாட்டு நியூக்ளியஸ் வெளியே வந்துடும். ஆக்சுவலாக இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், இங்கே வந்து நியூக்ளியஸ் வெளியே வந்துச்சுன்னா இது வந்து ரெட்டிகுலோசைட்டாக மாறிடும், ஃபுல்லாக ஹீமோக்ளோபினைசேஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமாட்டு வெளியே வரும்போது ஃபுல் நார்மல் மெச்சூர் ஆர்பிசி, ஃபுல்லாக ஹீமோக்ளோபினைசேஷன், நியூக்ளியஸ் எதுவுமே இருக்காது, சைட்டோபிளாஸ்மிக் மெச்சுரேஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இது வந்து ஆர்பிசி மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த அதாவது ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து எப்படி எரித்ரோசைட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஆனால் இதுக்கு தேவையான முக்கியமான ஒரு இது வந்து எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறத ஒரு கெமிக்கல். ஸோ இந்த எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோன்னா கிட்னிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல். ஸோ இது வந்து போன் மேரோவில் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸை ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டிமுலேட் பண்ணி ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தேவையான ஒரு ஹார்மோன். ஸோ அப்போ கிட்னிக்கு வந்து தெரியணும் எப்போ ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த கிட்னியில் வந்து ஆக்சிஜன் சென்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் சென்சர்ஸ் எப்போல்லாம் ஆக்சிஜன் கம்மியாகுதோ, அதாவது ஹைபாக்சிக் ஸ்டேட் அந்த ரீஜனில் எப்போல்லாம் வந்து ஹைபாக்சிக் ஸ்டேட் வருதோ அப்போல்லாம் வந்து எரித்ரோபாய்டினை ப்ரொடியூஸ் பண்ணி இன்க்ரீஸாக ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபீட்பேக் மாதிரி கிட்டத்தட்ட. ஏன்னா ஆர்பிசி தான் ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜனை தூக்கிட்டு வருது. ஸோ எப்போ ஆக்சிஜன் குறையுதோ அப்போ ஆர்பிசி குறையுது அப்படின்னு நினச்சிட்டு ஹைபாக்சிக் ஸ்டேட்டில் வந்து எரித்ரோபாய்டினை கிட்னி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமான ஆர்பிசிஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமாட்டு எப்படி ஹீமோக்ளோபின் உருவாகுது, அது எப்படி திரும்ப டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்பிசிக்குள்ளே ஆக்சுவலாக வந்து ஹீமோக்ளோபின் இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இந்த ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து கிளைசின். இந்த கிளைசின் ப்ளஸ் சக்சினைல் கோஏ இது ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகும்போது நமக்கு வந்து அமினோ லெவுலோனிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்மாக ஆலா அப்படின்னு சொல்லுவோம், அமினோ லெவுலோனிக் ஆசிட். இந்த அமினோ லெவுலோனிக் ஆசிட் வந்து சீரியஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தாண்டினதுக்கப்புறமாட்டு புரோட்டோஃபார்பைரின் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறமாட்டு இந்த புரோட்டோஃபார்பைரினில் அயனை சேர்த்துட்டோம்னா இந்த